கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை செப்பனியா அதிகாரம் 3 வசனம் 16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய மிகவும் பிரயாசப்பட்டும் செய்ய முடியாதபடிக்கு மிகவும் போராட்டத்தோடு தளர்ந்து போய் காணப்படுகின்றோமா? இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நாட்களில் அவர்களுடைய கைகள் தளர்ந்து போயிற்று. ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என்றார். நாம் இனி முடியாது என்று தவித்து இருக்கிற அந்த காரியத்திலே நம்முடைய கைகளை தளர விடாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை பற்றி கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவார். பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே பயப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஆக்கினைகளை அகற்றி நம் சத்துருக்களை விலக்கி அவர் நம் நடுவிலிருந்து நாம் தீங்கை காணாதபடிக்கு நம்மை காத்து கொள்வார். ஆகவே தளர்ந்து போகாமல் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது பிறருக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நாம் நற்கிரியை செய்து நாம் வாழும்போது கர்த்தர் நம் நடுவிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆக்கினைகளை அவர் அகற்றுவார். நாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்மிடம் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து நாம் நம்மை சீர்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் கைகளை திடப்படுத்தி நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து நம்முடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவார். பயப்படாமல் கலங்காமல் கர்த்தரை நம்பி திடமனதாய் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் கைகளை தளர விடாமல் உம்மை சார்ந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து எல்லா காரியங்களையும் உம்முடைய ஆலோசனையின்படி செய்யத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். பயப்படாதபடிக்கு எப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.